ஆக்சுவலா இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஸ்கேமர்ஸ் யாருன்னு தெரியுமா? நாம எல்லாரும் அரசியல்வாதிகள்னு நினைப்போம், ஆனா அதுதான் உண்மை கிடையாது. அரசியல்வாதிங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க, ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றாம எஸ்கேப் ஆவாங்க, ஊழல் செய்வாங்க, கொள்ளை அடிப்பாங்க, மாட்டிக்கிட்டா ஜெயில போய் களியும் திம்பாங்க. ஆனா இங்க காலமா ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கு. அதை யாரும் பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களும் ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏமாற்றப்படுறவங்க ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் யாரை சொல்ல வர்றேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பொண்ணுங்களே தான். பொண்ணுங்க காலமா பசங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. பேபி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், காலம் ஃபுல்லாக கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை நிறைவேற்றுவாங்களான்னு கேட்டால் சிலர் நிறைவேற்றுவாங்க, ஆனால் பலர் நிறைவேற்ற மாட்டாங்க. சிலரை விட்டுருவோம், பலரை போட்டு அடிப்பாங்க. கல்யாண பேச்சு வீட்டில் எடுத்துருவாங்க. அந்த கல்யாண பேச்சை எடுத்த உடனே அவங்களுக்கு அப்பதான் அப்பா மேல அம்மா மேலலாம் பாசம் வரும். எங்க அப்பா விஷத்தை குடிச்சிருவாரு, எங்க அம்மா தூக்குல தொங்கிடுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நீ வேற கேஸ்ட், நீ வேற ரிலீஜியன், நீ வேற கலர், நீ வேற கம்யூனிட்டி, நீ வேற பிரான்ச், நீ வேற ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி என்னென்ன ரீசன் சொல்லி, அதாவது ஏதாவது ஒரு ரீசன் கிடைச்சா போதும் அதை பிடிச்சி தொங்கி, ஏன் உதாரணத்துக்கு சிலர் ஒன்னை விட பெட்டரான பர்சன் கிடைச்சிட்டாங்கன்னு கூட சொல்லி ஏமாத்துவாங்க. இந்த மாதிரி ஏமாற்றுறாங்க. ஆனா அவங்களுக்கு அகேன்ஸ்டா பெருசா லாஸ் கிடையாது. அவங்களுக்கு அகேன்ஸ்டா குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனைகள் கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏமாற்றப்பட்ட அந்த பசங்க பாவம் அவராவது சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி தியாக வல்லல் மாதிரி அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க. ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டே இருப்பாங்க. ஆனா கோர்ட்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா 2 வருஷம் ஜெயில் தண்டனை, 50,000 ஃபைன் அப்படிங்கிற மாதிரி BNS 352 அப்படின்னு ஒரு லா இருக்கு. அந்த லா படி ஒரு பொண்ணு அவங்களை ஏமாத்தினா நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா கோர்ட்ல கேஸ் போடலாம். அவங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கி அவங்களை ஏமாத்தினா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். ஆனா நம்ம பசங்க அதை செய்வாங்களா? கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அந்த பொண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா பசங்க பாவம்னு பார்த்து அவராச்சும் நல்லா இருக்கட்டும் நினைச்சு பாவம் பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி செய்யதான் பொண்ணுங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்கேம். இது நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அகேன்ஸ்டா யாருமே குரலே கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் கொடுத்தேன். என் பேர் சிங்கிள் கிங். நான் தான் உங்களோட ஒரு லக்கி சாம். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, உங்களுக்கும் பொண்ணுங்களை பிடிக்காதுன்னா வாங்க சேர்ந்து கலாய்ப்போம், சேர்ந்து ஓட்டுவோம், வச்சு ஃபன் பண்ணுவோம். அதனால அடிவாகிறவனால அடிவாகிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம எதுவும் பொய் சொல்லல, நடக்கிறத சொல்றோம். தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு போங்கடா, கேஸ் போடுங்கடா, ஜாலியா இருக்கும்டா. இந்த நம்ம தனுஷ் ப்ரோ வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அழகு பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். பாட்டை பகிர்ந்துருக்கலாம் நானும் தான் நினைச்சேன், பட் முடியல. அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால நானும் பாடி தொலைஞ்சிட்டேன். நீங்க கேர் பண்ணாலும் கேர் பண்ணலனாலும் பரவாயில்ல. சரி, ஆமா, அந்த படத்துல தனுஷ் ப்ரோ வந்து கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை வந்து கடைசியா அந்த பொண்ணை அவர் எந்த அளவு லவ் பண்ணாருன்னு அந்த பொண்ணை ரியலைஸ் பண்ண வைப்பாரு. அந்த பொண்ணை அதை ரியலைஸ் பண்ணி திரும்ப பேக் வரும். ஆனா அந்த பொண்ணு வந்து காசுக்காகன்னு சொல்ல முடியாது, நல்ல லைஃப்காக வேற ஒரு பார்ட்னரை தேடிரும். அதனால தனுஷ் ப்ரோ மனசு உடைஞ்சு மனம் திரும்பி அந்த ஹீரோயினை தேவையில்லை அப்படின்னு செருப்பை கட்டி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதை நாங்களும் பண்ணலாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு அவளை வந்து 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி 50,000 ஃபைனை வாங்கி 2 வருஷம் ஜெயிலில் கழுவிங்க வச்சு இப்படிலாம் பண்ணலாம். ஆனா பசங்களாகிய நாம் இதை செய்வதே கிடையாது.
உங்களை நினச்சி எனக்கு வருத்தப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல. சரி விடு, நாம் என்னதான் பேசினாலும் இந்த ஸ்கேம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நான் இந்த மாதிரி குரல் கொடுக்கறத பார்த்து எல்லாரும் இந்த மாதிரி குரல் கொடுத்து பொண்ணுங்க எல்லாரையும் கோர்ட்டில் ஏற்றி 50,000 ஃபைன் அடிச்சு 2 வருஷம் கழிதுங்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகள் கொடுத்தா வருங்காலங்களில் பெண்கள் ஆண்களை ஏமாற்ற மாட்டார்கள். ஆகையால் எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்களாம், கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறான், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க எல்லாரையும். நான் தான் இங்கே செமத்தே அறிவு வாங்கியிருக்கேன், நீங்கள் நடக்கலாம். பட் அப்படி கிடையாது, நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்களை பற்றி போடுறேன் ஹீட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.